ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஏற்கனவே வந்து அந்த யூனிட் 9ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்களும் அப்படின்ற டாபிக் தான் 3வது லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 9ல் ஸோ அதோட ஃபஸ்ட்டு பகுதி வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். ஸோ அதோட மீதி பேலன்ஸ் இருக்கிற பகுதியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது எத்தனை பேர் வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறீங்கன்னு தெரில. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் ரெகுலராக எல்லா லெசனையும் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான், அதே மாதிரி கடைசி வரலையும் நீங்கள் பார்த்து அதில் இருந்த நோட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நம்ம சொல்ல வரோன்னு தெரியும். ஸோ சும்மா எடுத்த உடனே ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓ இதுவா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது ஒன்றும் மிகப்பெரிய பயனளிக்காது. ஓகேங்களா? ஸோ சின்சியராக கடைசி வரலையும் பார்த்து அதிலேருந்து ஏதாச்சும் நமக்கு விஷயம் தெரியுமா அப்படின்றது யோசனை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் போட்டு எடுத்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காதில் திரும்ப திரும்ப கேட்கும்போதோ மட்டும்தான் அதோட பயன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சும்மா நீங்கள் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி ரெகுலராக எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிவிடுவாங்க. ஒருத்தரை வந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட எனக்கு போதுமானது தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற எல்லா விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் கொடுத்துட்ருக்கோம். இது இப்போ தெரியாது, எக்ஸாம் எழுதும்போது மாத்திரம்தான் தெரியும். அதனால் யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்தால் சந்தோஷம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து காமராஜர் வரலையும் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்தவத்சலம் சார் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? காமராஜர் அவருக்கு பின்னாடி தமிழக முதலமைச்சரா பதவியேற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தவத்சலம். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து வந்திருப்பாங்க. சும்மா தெரிஞ்சுக்கங்க, இவர் வந்து 1963 இருந்து 1967 வரையிலும் இருந்திருப்பாங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கல என்னன்னாக்கல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியின் கடைசி தமிழக முதலமைச்சரா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கல பக்தவத்சலம் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் கட்சியின் கடைசி தமிழக முதலமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம் பக்தவத்சலம். ஸோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் கட்சியின் கடைசி தமிழக முதலமைச்சர் எம் பக்தவத்சலம். இவரோட காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் தமிழகத்துல நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பப்போ நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம அந்த காலக்கோடை மாதிரி பார்த்ததுல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பயே சொல்லியிருந்தோம். ஸோ 1937 வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதலாக தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1937ஆம் ஆண்டு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னன்னாக்கா ராஜாஜி வந்து தமிழக முதல்வராக இருந்த போது வந்து ஸோ ஹிந்தி வந்து கட்டாய பாடமாக வந்து அறிவிச்சா அப்படி எல்லா ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி வந்து கட்டாய பாடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் வந்து எல்லா போராட்டமும் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை அடிகள், பாவேந்தர் பாரதிதாசன், அப்புறம் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம், அப்புறம் திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை வந்து நடத்தினாங்க. ஸோ இது கூட கேள்வியா வந்து கேட்கலாம். ஓகேங்களா? முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி. ஓகேங்களா? முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாக்கல திருச்சி. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து பார்த்துக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா ராஜாஜிக்கும் இந்த இந்திக்கும் எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பியது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய எதிர்ப்பு நாளா வந்து ஒன்று அறிவிச்சாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு 1938 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 3. ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 3
இந்த தேதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய எதிர்ப்பு நாளா வந்து அறிவிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த நாள் வந்து இந்திய எதிர்ப்பு நாளாக அறிவிக்கப்பட்டது, இல்ல அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, இந்த டிசம்பர் 3 1938ஆம் நாள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டது. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இந்திய எதிர்ப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரணி ஒண்ணு நடந்திருக்கும் 1939ல. ஸோ இது கூட முக்கியமானதான். ஏன்னா இந்த கொஸ்டின கேட்டிருந்தாங்க. ஸோ 1939ல வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு பேரணி வந்து நடந்திருக்கும். அதுல வந்து பங்கேற்ற அத்தனை பேர வந்து கைது செஞ்சாங்க. அப்படி கைது செஞ்சவங்கள்ல 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தாளமுத்து மற்றும் நடராஜன். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் ஓகே. தாளமுத்து அப்புறம் நடராஜன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓகே. எப்படியோ ஒண்ணு எழுதிக்கங்க. தாளமுத்து, நடராஜன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காவல்ல இருக்கும்போதே கைது செஞ்சு காவல்ல இருக்கும்போதே வந்து இறந்துருவாங்க. ஓகேங்களா? இதனால இவங்க 2 பேரும் வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிப்போர் தியாகிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஓகேங்களா? இந்த இருவரையும் வந்து மொழிப்போர் தியாகிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஸோ கேள்வி வந்து இதுதான். ஓகேங்களா? மொழிப்போர் தியாகிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, தாளமுத்து மற்றும் நடராசன். ஓகேங்களா? ரீசன் வந்து 1939ல் வந்து அந்த இந்திய எதிர்ப்புக்காக வந்து ஒரு பேரணியில பங்கேற்ற போது கைது செய்யப்பட்டவர்கள்ல இவங்க இருவரும் இறந்துருவாங்க. ஸோ அதனால இவங்க வந்து மொழிப்போர் தியாகிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஸோ முக்கியமான விஷயம். ஓகே. அத நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் நெறைய நடந்ததுனால, அப்போ வந்து ஆளுநரா இருந்த எர்க்ஸ் எர்ஸ்கின்ஸ் பிரபு ஓகேங்களா? அ எர் எர்ஸ் ஓகேங்களா? எர்ஸ்கின் பிரபு ஓகேங்களா? எர்ஸ்கின் பிரபு இவங்க வந்து 1940ல இந்தியா வந்து கட்டாய கல்வியா வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத விருப்ப பாடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்ப குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அ அந்த அப்போதைக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டது அப்போ. ஓகேங்களா? ஸோ நெறைய ராஜாஜி கொண்டு வந்த அப்படியே நெறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எர்ஸ்கின் பிரபு ஆளுநர் எர்ஸ்கின் பிரபு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தி வந்து கட்டாய பாடமெல்லாம் கிடையாது. வேணுமெண்டா விருப்ப பாடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ 1938 டிசம்பர் 3 வந்து இந்திய எதிர்ப்பு நாளு. முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937ல நடந்திருக்கும். அதுல பாவேந்தர் பாரதிதாசன், இன்னும் சில பேர்ல வந்து திருச்சியில வந்து முதல் மாநாட்டை வந்து நடத்திருப்பாங்க. ஸோ இதுல மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னா தாளமுத்து, நடராசன். ஓகேங்களா? ஸோ இது மாத்திரம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1948 நவம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து அறிவிச்சாங்க. இது ஏன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில வந்து மறுபடியும் வந்து இந்திய வந்து கட்டாய பாடமாக்கணும் அப்படி. ஓகேங்களா? அதனால வந்து மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அங்க வந்து ராஜாஜி வந்து 1937ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய கட்டாய பாடம் அப்படின்னு சொன்னாப்படி. மறுபடியும் இங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் ஓ.பி. ராமசாமி ஓகேங்களா? ஓமந்தூரா ராமசாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தி வந்து கட்டாயம் அப்படின்னு சொன்னாப்படி. அதனால 1948 ஓகேங்களா? ஸோ 1948 நவம்பர் ஓகேங்களா? நவம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து போராட்டத்த வந்து ஆரம்பிச்சாங்க. அறிஞர் அண்ணா அவங்களோட தலைமையில வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு நாளா கொண்டு வந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இந்திய எதிர்ப்பு நாளா அனுசரிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1950 ஆம் மே 10 ஓகேங்களா? மே 10 இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய எதிர்ப்பு நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடினா 1938 டிசம்பர் 3 இந்திய எதிர்ப்பு நாளு. சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1950 மே 10 இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல போராட்டங்கள்லாம் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1963ல சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏப்ரல் 13 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சி மொழி சட்டத்த வந்து அப்ப இருந்த உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி வந்து நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்தி வந்து இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக எந்த ஆர்டிகல் எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஆர்டிகல் ஓகேங்களா ஆர்டிகல் 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 ஜனவரி ஓகேங்களா ஜனவரி 26 ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1965 ஜனவரி 26ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா துக்க தினமாக வந்து அனுசரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 1967 மார்ச் 6ல் வந்து பார்த்தீங்கன்னாக்குல தமிழக முதலமைச்சராக ஆயிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சரான ஆண்டு வந்து 1967. ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்கனாக்குல 1968 ஜனவரி 23 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆங்கிலம் தமிழ் இந்த 2 மொழி தான் வந்து தமிழகத்தின் ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்ட்டு இருமொழி கொள்கை திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சாப்படி. ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்குல தமிழ் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் வந்து ஒரு துணை மொழியாகவும் இந்த 2 தான் ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க 1968. நீங்கள் 67 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்திருப்பாங்க, முதல்வர் ஆயிருப்பாங்க. ஸோ 68 வந்து பார்த்தீங்கன்னாக்குல இந்த இருமொழி கொள்கை அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, தமிழ் அண்டு ஆங்கிலம். ஓகேங்களா. ஸோ இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திமுக ஆட்சியில் வந்து தமிழகம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நீதி கட்சியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1944 வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பழைய விஷயம், ஏற்கனவே சொல்லிட்டு 1944 ஓகேங்களா சேலத்தில் நடந்த மாநாட்டில் தந்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகத்தோட வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குனாக்கல பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் வந்து சில கருத்து வேறுபாடு தோன்று இருக்கும். அதனால அண்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கல திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு 1949 வந்து பார்த்தீங்கன்னாக்கல திமுக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. 1949 செப்டம்பர் 17 ஓகேங்களா 1949 செப்டம்பர் 17 திமுக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1952 வந்து முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும். இதுவும் ஏற்கனவே பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 138 இடங்களை வெற்றி பெற்று திமுக வந்து ஆட்சி பிடிச்சிருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1957 வந்து திமுக வந்து உள்ள வரல. ஓகேங்களா. ஸோ 1967 நடந்ததில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டு இருக்காங்க. ஸோ முதல் பொது தேர்தல் 1952. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் வந்து திமுக வந்து பங்கு பெறலை. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் வந்து பங்கு பெற்று அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் அண்ணாதுரை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1967 இருந்து 1969 வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல ஆட்சி செஞ்சிருப்பாங்க. முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்காங்க. அவர் முதலமைச்சராக இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா படியரிசி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து அவர் முக்கியமானது கொண்டு வந்த திட்டம். படியரிசி திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா அண்ணாதுரை அவர்கள். ஓகேங்களா. அதே மாதிரி இவரோட ஆட்சியில தான் வந்து 1969 ஜனவரி 14 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 1969 ஜனவரி 14. ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல 1968 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 அந்த இருமொழி திட்டத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அரசின் மொழியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி திட்டத்தை அறிவிச்சிருப்பா. அப்படி அது வந்து 1968. ஓகேங்களா. ஸோ இருமொழி திட்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது இவரோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 1968 ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றுச்சு. அதுவும் வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ 1968 ஜனவரி 3 இரண்டாவது ஓகேங்களா உலக தமிழ் மாநாடு ஓகேங்களா உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே முக்கியமான விஷயம் தான், எதுவும் வந்து தவிர்க்கக்கூடியது எதுவுமே கிடையாது. நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஸோ இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சென்னை. எப்போது நடைபெற்றதுன்னா 1968 ஜனவரி 3 நடைபெற்றது ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்காங்க. ஸோ இவர் வந்து ஏற்கனவே சொன்னது போல முதல் முறையாக படியரிசி திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் சுயமரியாதை பாதுகாப்பு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் அதையும் வந்து 1968 ஜனவரி 20 வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். 1968 ஜனவரி 20 வந்து பார்த்தீங்கன்னாக்கல சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க 1968 ஜனவரி 20 ஓகேங்களா. சுயமரியாதை பாதுகாப்பு திட்டம் திருமண பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1969 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இறந்துருவா. ஸோ நாவலர் நெடுஞ்செழியன் வந்து பார்த்தீங்கன்னா தற்கால முதல்வராக வந்து பதவியேற்றிருப்பாங்க ஓகேங்களா. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா வந்து இறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1969 வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தற்காலிக முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னாக்கல நாவலர் நெடுஞ்செழியன் வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருப்பா. ஸோ அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1969 பிப்ரவரி ஓகேங்களா பிப்ரவரி 10 அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வராக பதவியேற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுல இருந்து 1971 வரை ஜனவரி 31 அன்னைக்கு ஆட்சி கலைக்கப்படும் வரை அந்த பதவியில இருந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அறிஞர் அண்ணா திமுக சார்பாக இருந்தவர். அதுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன் வந்து தற்காலிக முதல்வராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில் எந்தெந்த வருஷம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1969 இருந்து 1971 வரையிலும் இருந்திருப்பாங்க முதல் முறையாக. அப்புறம் 1971 ஓகே 1971 இருந்து 1974 வரையிலும் இருந்திருப்பாங்க இரண்டாவது முறையாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1989 இருந்து 1991 வரையிலும் இருந்திருப்பாங்க. ஸோ இது என்ன காரணத்துக்கான எம்ஜிஆர் வந்து இறந்துருவாங்க. அதனால வந்து அந்த டைமில் வந்து மூன்றாவது முறையாக தமிழக முதல்வர் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கலைஞர் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1996 இருந்து 2001 வரையிலும் இருந்திருப்பாங்க நான்காவது முறையாக. அப்புறம் 2006 இருந்து 2011 வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது முறையாக கலைஞர் அவர்கள் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இவர் வந்து கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எங்கே மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய இந்த நீராறும் கடலோளத்த அப்படின்ற பாடலை வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இவர் செஞ்சதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயரில் இயக்கப்பட்ட போக்குவரத்து கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 1969 தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1969 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம். ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்காங்க ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 1970 வந்து பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது முக்கியமானதான் பார்த்துக்கோங்க. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் ஓகேங்களா. ஸோ 1970 பிச்சைக்காரர் ஓகே மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதே 1970 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டுமே முக்கியமானதா. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 1970 தொடங்கப்பட்டது.
பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா 1970ல் தொடங்கப்பட்டது. அடுத்து 1971ல் கண்ணொளி வழங்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 1971ல் வந்து கண்ணொளி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ கண்ணொளி வழங்கும் திட்டம் 1971. அடுத்தது 1973ல் வந்து பார்த்தீங்கன்னா இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. 1973ல் வந்து பார்த்தீங்கன்னா இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம். ஓகேங்களா? ஸோ இதுவும் துவக்கப்பட்டது. இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 1974ல் ஓகேங்களா ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் துவங்கப்பட்டது. ஓகே 1974ல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது 1974. ஓகேங்களா? ஸோ 69ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம். 1970ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், அப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்து 1971ல் பார்த்தீங்கன்னாக்கல கண்ணொளி வழங்கும் திட்டம். ஓகேங்களா? அப்புறம் 1973ல் இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம். 1974ல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே முக்கியமான விஷயங்களாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கல எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1969ல் அக்டோபர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றி ஆராய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி டாக்டர் விபி ராஜமன்னார் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஸோ இதுவும் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து கேட்ட கொஸ்டின் தான். ராஜமன்னார் குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1969ல் அக்டோபர். ஓகேங்களா? அக்டோபர் 2ல் அமைக்கப்பட்ட குழு தான் ராஜமன்னார் குழு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்டதுதான் இந்த ராஜமன்னார் குழு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1989ல் ஓகேங்களா 1989ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் துவங்கப்பட்டது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். 1989ல் ஓகேங்களா 1989ல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் துவங்கப்பட்டது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம். திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னாக்கல ரொம்ப முக்கியமானதான அர்த்தம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். இதுவும் 1989 ஓகேங்களா டிசம்பர் 29. ஓகேங்களா டிசம்பர் 29. ஓகேங்களா 1989 டிசம்பர் 29ல் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1989. ஓகே 1989 டிசம்பர் 29 வந்து பார்த்தீங்கன்னாக்கல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அப்புறம் 1996ல் ஓகேங்களா ஸோ 1996ல் வந்து என்ன விஷயம் நடந்திருக்குனாக்கல சென்னை, அதாவது மெட்ராஸ் அப்படின்றது வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஸோ அது வந்து முக்கியமானதா ஓகேங்களா. ஏன்னா சென்னை மாநிலம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழ்நாடு, மெட்ராஸ் மாநிலம் அப்படின்றத தமிழ்நாடுன்னு வந்து 1969ல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே 69 திருப்பி போட்டுக்காங்க, 96 ஆகிடும். 69 திருப்பி போட்டிங்கன்னாக்கல 96 ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்றத வந்து மெட்ராஸ் அப்படின்றத சென்னையாக வந்து மாற்றிருப்பாங்க. பெயர் மாற்றம் எப்போது அப்படின்னு கேட்டாக்கல அது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கல வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கல அடுத்தது நான் அப்படியே சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் வந்து அது யாரோ ஒரு ஆட்சிக்காரன் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1978ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 10th +2 +3 கல்வி முறை தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 10th +2 +3 அப்படின்ற கல்வி முறை தமிழகத்தில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது 1978ல். ஓகேங்களா 1978ல் 10th +2 +3 கல்வி முறை வந்து தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதே 1978ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1978ல் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது.
ஸோ 1978 வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் 2 விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஒன்று வந்து அந்த 10th +2 +3 கல்வி முறை, அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1980 வந்து பார்த்தீங்கன்னாக்கல முக்கியமான விஷயம் 1980 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல அந்த இதுக்கு முன்னாடி வந்து முன்ஷிப் அப்படின்றது ஒரு இருந்துச்சு, ஓகேங்களா. அதை தான் வந்து இப்போ மாற்றி விஏஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியோட பேர் வந்து மாற்றிருப்பாங்க. அதுவும் முக்கியமானதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல 1980 வந்து பார்த்தீங்கன்னாக்கல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. 1980 குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. இது வந்து நான் சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. 1980 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. அதை வந்து பார்த்துக்காங்க. ஓகே, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1980 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில் வந்து செஞ்சாங்க, ஓகேங்களா. ஸோ 3 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கல அந்த விஓஓ பேர், அந்த முன்ஷிப் வந்து விஓஓ மாற்றிருப்பாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருப்பாங்க. 3வது விஷயம் என்னன்னாக்கல 5வது உலக தமிழ் மாநாடு, ஓகேங்களா. ஸோ மதுரையில் கொண்டு வந்திருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. 1980 வந்து பார்த்தீங்கன்னாக்கல மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது, ஓகேங்களா. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 1999 வந்து பார்த்தீங்கன்னாக்கல உழவர் சந்தை மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது, ஓகேங்களா. உழவர் சந்தை மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து முக்கியமானது தான். ஓகே, உழவர் சந்தை வந்து மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது 1999, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நமக்கு தெரியும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். அது எந்த ஆண்டு முதல் அப்படின்னா 2006ஆம் ஆண்டு முதல், ஓகேங்களா. ஸோ 2006ஆம் ஆண்டு முதல் ஜூலை 15 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கங்க. அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் வேட் வரி, அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி எந்த ஆண்டு வந்து அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். தமிழகத்தில் வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கூட்டப்பட்ட வரி, ஓகேங்களா. ஸோ இது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2007 ஜனவரி 1, ஓகேங்களா. ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா வேட் வரி வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கங்க. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 1 வந்து வேட் மதிப்பு கூட்டப்பட்ட வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் சேவை, ஓகேங்களா. அவசர கால மருத்துவ ஊர்தி திட்டம், அது இலவச ஆம்புலன்ஸ் சேவை வந்து எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008, ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து ரொம்ப முக்கியமானதான். ஆம்புலன்ஸ் சேவை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2008 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, ஓகேங்களா. இது வந்து பார்த்துக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி கல்வி முறை வந்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2010, ஓகேங்களா. 2010 வந்து தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி கல்வி முறை வந்து கொண்டு வரப்பட்டது 2010, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல கோவையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்திருக்கும். அதுவும் 2010 ஜூன் 23 27 வரலும், ஓகேங்களா. ஜூன் 23 27 வரலும் நடந்திருக்கும். 2010 கோவை மாநகரில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு வந்து நடந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2018 வந்து கலைஞர் வந்து இறந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஆகஸ்ட் 7 கலைஞர் வந்து இறந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து திமுகவோட நலத்திட்டங்கள் மற்றும் அதோட ஆட்சியில் இருந்தபோது என்ன செஞ்சாங்க அப்படின்றது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, அவங்க ஆட்சியில் தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஸோ அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 1972, ஓகேங்களா. அக்டோபர் 18, ஓகேங்களா. அக்டோபர் 18 வந்து பார்த்தீங்கன்னாக்கல திரு எம்ஜி ராமச்சந்திரன், ஓகேங்களா, அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்.
ஓகேங்களா. இந்த கட்சியோட பேர் வந்து அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சுக்கினாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேலவை உறுப்பினராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சட்ட மேலவை உறுப்பினராக 1962ல். ஸோ 1962ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1967ல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரங்கிமலை தொகுதியில் நின்று வின் பெற்றிருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா. எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1967ல் பரங்கிமலை தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 1972ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனி கட்சி ஆரம்பிச்சது ஒன்று வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1977ல் நடந்திருக்கும். ஸோ அதிலிருந்து 1977லேருந்து 1987 வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழக முதல்வராக ஆட்சி செஞ்சிருப்பாங்க. 1977லேருந்து 1987 வரையிலும் தமிழக முதல்வராக ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவரோட காலத்தில் தான் அந்த ஏன்னா 1978 தானே வந்து நமக்கு 10th +2 +3 கல்வி முறை. ஸோ இவரோட காலத்தில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகமும் அதே ஆண்டு வந்து 1978 வந்து இவரோட காலத்தில் பண்ணியிருப்பாங்க. அந்த முன்ஷிப் அப்படின்றது சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து விஏஓ மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1980ல் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதே போல் இவரோட 1980ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இவரது ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. இதுவும் ஏற்கனவே சொன்னோம். அப்புறம் வந்து 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்துச்சு இல்லைங்களா, அதுவும் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் தான். அப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இது வந்து இவரோட ஆட்சி காலத்தில் 1981 செப்டம்பர் 15ல் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே. தஞ்சை பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981ல் செப்டம்பர் 15ல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கல கோவையில் வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் 1982ல் வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகமும் அப்புறம் கொடைக்கானல்ல அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகமும் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1982ல் கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகமும் கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகமும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இலவச சத்துணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 1982ல். 1982ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இலவச சத்துணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1987ல் இவங்க வந்து டிசம்பர் 24ல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்துருவாங்க. டிசம்பர் 24ல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி ஜானகி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா 1988 ஓகேங்களா ஜனவரி 7லேருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரை தமிழக முதலமைச்சராக வந்து பதவி வகித்திருப்பாங்க. ஓகேங்களா. 1988 ஜனவரி 7லிருந்து ஜனவரி 30 வரை தமிழக முதல்வராக பதவி வகித்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஆவாங்க. ஸோ ஓகேங்களா. இவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா திருமதி ஜானகி ராமச்சந்திரன். ஓகேங்களா. ஓகே. இதுவும் வந்து பார்த்துக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கல செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1991ஆம் ஆண்டு ஜூன் 24ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழக முதல்வராக பதவியேற்றிருப்பாங்க. ஸோ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1991ல் ஜூன் 24 வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழக முதல்வராக பதவியேற்றிருப்பாங்க. ஸோ இவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர். கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கங்க. தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா திருமதி ஜானகி ராமச்சந்திரன். ஓகேங்களா. இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஓகேங்களா.
ஸோ அதை வந்து மாற்றிக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர் யாருன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஓகேங்களா, அதான் பார்த்துக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம்னாக்கல 1992 வந்து பார்த்தீங்கன்னாக்கல அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, மகளிர் காவல் நிலையம் வந்து ஆரம்பித்தது இவங்க அம்மையார் அவர்களால் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1992 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அனைத்து மகளிர் காவல் நிலையம். அதுக்கப்புறம் தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டமும் அதே 1992 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தொட்டில் குழந்தை திட்டம் இதுவும் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். இதை வந்து பார்த்துக்காங்க 1992. அப்புறம் 1994 மண்டல் கமிஷனோட அறிக்கையை வந்து பரிந்துரைகளை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1995 வந்து பார்த்தீங்கன்னா 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது இவங்களோட ஆட்சி காலத்தில் 1995. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ 1995 வந்து பார்த்தீங்கன்னாக்கல 8வது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களில் அன்னதான திட்டம் வந்து 2002 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ 2002 ஓகே 2002 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலில் அன்னதான திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து அதே 2002 அனைவருக்கும் கல்வி திட்டம், இந்த எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஓகே 2002 சர்வ சிக்ஷா அபியான், அதை அனைவருக்கும் கல்வி திட்டம் அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2015 சாரி 2016 ஓகேங்களா, ஸோ 2016 டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இறந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த டாபிக் ரிலேட்டட். இப்போ இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அப்படின்றது வரை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஓகே ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கல யூனிட் 9ல் 3வது லெசன் வந்து உங்களுக்கு முடியுது. ஓகேங்களா, 3வது டாபிக் வந்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக். ஸோ சரியாக தான் நமக்கு அது வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பற்றின நம்ம எல்லாமே விரிவாக டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்து எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் எங்கேருந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஒன்று வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த மெட்டீரியல் இருந்து தான் சொன்னேன். ஸோ மெட்டீரியல் வச்சிருக்கிறவங்க அதை படிச்சுக்காங்க, இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சப்போஸ் அந்த மெட்டீரியல் தேவைப்படுறவங்க எனக்கு இந்த நம்பருக்கு 9944485777 அப்படின்ற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ 2 முறை 3 முறை கேளுங்க, கேட்டுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். நானும் இந்த டைம் கொஞ்சம் வேகமாக தான் போயிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எழுதுனாலும் ஒரு 2-3 டைம் ஆடியோவாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு சரியாக போய்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அதனால் வந்து படிச்சுட்டு வாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.